நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. எல்லாமே நமக்கு நெனச்ச மாரி கிடைக்குது அப்படிங்கிறப்போ, இத சரி செய்றதுக்கோ, இத பெட்டர் பண்ணிக்கிறதுக்கோ அவசியம் கிடையாது. ஆனா, நம்ம லைஃப் ஆஃப் ட்ராக்ல இருக்கும்போது, அலைன்டா இல்லாதப்போ, நம்ம அத சரி செஞ்சுக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸஸோ, இல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸோ, இல்ல மேனிஃபெஸ்டேஷனோ, ஹீலிங்கோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரியுதோ, என்ன நம்பிக்கை இருக்கோ, அத சார்ந்து மாற்றங்கள வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. நம்ம லைஃப் ஆஃப் ட்ராக்ல தான் போகுது. நம்ம அலைன்டா இல்லன்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு டெட் எண்ட்ல போய் தான் புரிஞ்சுக்கணுமானா, கண்டிப்பா கிடையாது. உங்க லைஃப் தப்பான ட்ராக்ல போகுது. நீங்க போற வழி உங்க இலக்குக்கு கொண்டு போகாதுன்றத யூனிவர்ஸ் அப்பப்ப நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சைன்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் இப்ப சொல்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு சில சைன்ஸ் வந்து உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத எப்படி சரி செய்யலான்னு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இயற்கையாவே எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவும், ஒரு ஃப்ளோ ஸ்டேட்லயும் பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே நடக்கறக்கான சூழல் தான் அமையணும். ஆனா, நம்ம ஏதோ ஒரு சில காரணங்களால தப்பான ட்ராக்ல போறோம். இல்ல நம்ம கான்ஷியஸ் வந்து அலைன்டா இல்ல. அது என்னன்றது நெறைய பேருக்கு தெரியும். அத பத்தி நான் மேபி தனி வீடியோல நான் ஷேர் பண்றேன். இப்ப நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ்அலைன் ஆயிட்டோம். நம்ம கான்ஷியஸ் வந்து இலக்க நோக்கி இல்ல. இல்ல நம்மளுடைய தேவைகள் நோக்கி இல்ல. இந்த அலைன்மென்ட் மிஸ் ஆயிடுச்சுன்றத புரிய வைக்கிறதுக்கு கான்ஷியஸ் ரொம்ப சிம்பிளா இப்ப நான் சொல்ற விஷயங்கள உங்களுக்கு சயின்ஸா குடுத்துட்டே இருக்கும். அதுல முதல் விஷயம் அப்படின்றது, பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான மைண்ட் செட் உருவாகுறது. அடிக்கடி பேலன்ஸ் செக் பண்றது, அடுத்து வரப்போற எக்ஸ்பென்சஸ் நெனச்சு இப்பவே கவலைப்படுறது, ஃபினான்ஷியலா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்ல யாராவது பணம் வாங்கி நம்மகிட்ட குடுக்காம இருக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது, பணம் சார்ந்து நடக்குது அப்படின்னா, நீங்க ரொம்ப பிளெயினா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல அலைன்டா இல்ல. ஏன் பணப்பிரச்சனை வந்தா அலைன்டா இல்லன்னு எடுத்துக்கணுமா? எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தானே அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்குன்றதுக்கு வேண்டி இது நார்மலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு மணி இஷ்யூ இருக்கு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது வந்து லைஃபோட பேசிக் சர்வைவல் நீடா இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படி இருக்கிறப்போ, நாளைக்கோ, நாளான்னைக்கோ, அடுத்த வாரத்துக்கோ எனக்கு பணம் பத்தலன்ற பயம் வருது அப்படின்னா, கான்ஷியஸ் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தின் மேல லோ எனர்ஜில இருந்தா, அது உங்களுக்கு சைனா காட்டும்னு புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம எல்லாத்துலயும் மிஸ்டேக் பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் நம்ம லைஃப் சர்வைவலுக்கான தேவைகள மிஸ்டேக் பண்ணுவோமானா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல பணம் இருக்கும்போது, பணம் சார்ந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாகுது. ஒரு பயம், குழப்பம், இல்ல ஏதாவது ஒரு எதிர்காலத்த பத்தின சந்தேகம் உருவாகுது அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க அலைன்டா இல்ல. ஸோ இதுக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் எடுக்கிறீங்களோ, என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அதெல்லாம் அடுத்தது. ஆனா, நீங்க அலைன்டா இல்லன்னு புரிஞ்சுக்கணும். லைஃப திரும்ப உங்க பழைய இலக்க நோக்கி செலுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். 2வது விஷயம் நமக்குள்ள இன்னர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு பயங்கரமா எல்லா பிளான் பெர்ஃபெக்ட்டா போட்டு வச்சிருப்போம். ஆனா, அந்த செயலை செய்ய போகும்போது கம்ப்ளீட் எனர்ஜி லாஸ்ல இருக்கும். பெருசா எதையுமே வந்து முடிக்கணுன்ற எண்ணம் அந்த ஆக்ஷன்ல ஈடுபடும்போது இருக்காது. ஸோ நம்ம வெறும் மனசளவுல பெருசா வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா, அந்த எக்ஸிகியூஷன் வரும்போது நெறையா உள்ளிருந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இதனால நீங்க தொடர்ந்து பேசிக்கா செய்ய வேண்டிய வேலைகள்ல இருந்து, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல இருந்து கூட நீங்க விலகுவீங்க. நீங்க சின்ன சின்ன வேலைகள கூட செய்யாம பைல் அப் பண்ணிட்டே இருப்பீங்க. இதனால உங்களோட கெரியர் இஷ்யூஸ், இல்ல வீட்ல ஒரு சில விஷயங்கள் முடிக்க முடியாம போறது, இது தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை இருக்கான்னா, ஒண்ணுமே இல்ல. அந்த செயல செஞ்சிருந்தா அது வேல முடிஞ்சிருக்கும். அது நேத்தே முடிச்சிருந்தா, அது இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரஷரா உங்களுக்கு வந்திருக்காது. அப்படி நீங்க முடிவு பண்ற விஷயங்களே நீங்களே உள்ளிருந்து எதிர்க்கிற தன்மை ஒரு கிளியர் சைன் நீங்க அலைன்டா இல்லன்றது. அது எப்படி நம்மளோட பேச்ச நம்மளே கேட்காம இருப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க கான்ஷியஸ் 2 விதமா செயல்படுது. இங்க 2 மனுஷங்க ஆக்ட் பண்ற மாரி தான். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க ஏதோ ஒரு இடத்துல அலைன்டா இல்ல. நீங்க ஆசைப்படுற விஷயத்துக்கும், நீங்க செய்யற செயல்களுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்குன்னு அர்த்தம். 3வது விஷயம், நம்ம லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து ரிலேஷன்ஷிப் ஏரியாலயே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது. இல்ல நீங்க தொடர்ந்து வந்து கெரியர்ல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும், இன்னொரு பிரச்சனை உருவாகுறது. அது மட்டும் இல்லாம, ஒரு பெரிய மோட்டிவேஷன் உருவாக்குவீங்க, திரும்ப டவுன்ஃபால் ஆவீங்க. அதாவது உங்களால கன்சிஸ்டன்ட்டா உங்க எனர்ஜிய ஹோல்ட் பண்ணவே முடியாது. ரிப்பீட்டிங் பேட்டர்னோ, இல்ல இந்த மாரி எனர்ஜி பூஸ்ட் ஆயி அடிக்கடி கிராஷ் ஆகுது அப்படின்னாவோ, நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரெயினுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கும். அது சம்டைம்ஸ் எனர்ஜி ட்ரெயின் தான் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாரி ஹை எனர்ஜி போய் டக்குன்னு லோ ஆகுறீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ரொட்டீன்ல ஏற்படுத்திக்கிற ஆக்டிவிட்டியோ, இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்சனோ எனர்ஜிய ரொம்ப கன்சியூம் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ திரும்ப திரும்ப குடுக்குறதே கான்ஷியஸ் தான். ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரே இடத்துல பல நாள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே கெரியர்ல ரொம்ப நாள் இருக்கிறது. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ண முடியாம ரொம்ப நாள் டிராக் ஆகுறது. இல்ல
நீங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று சரி பண்ணிங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வர்றது. இந்த மாதிரி ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ்ன்றது நம்மளை முழுசாக ரியலைஸ் பண்ணிக்காதனாலையும் பண்ணுற மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியாதனாலையும் தான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துச்சுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அலைன்டாக இல்லை நீங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு இங்கே யாராவது நீங்கள் ஹெல்த் ஒரு தடையாக சொல்கிறீங்க, எனக்கு வந்து அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஹெடேக் வருது, இல்லை என்னால் வந்து ஹோல் டே என்னால் ஒரு எனர்ஜியை கொடுத்து வேலை செய்ய முடியல, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண முடியல, இல்லை இந்த இஷ்யூனால் ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் இஷ்யூனால் என் வேலையை நான் தள்ளி போட்டேன், இல்லை பிஸ்னஸ் நான் பண்ண முடியலன்ட்டு இங்கே யாராவது வந்து ஹெல்த்தை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து அலைன்மெண்ட் இல்லைன்றதை குறிக்குது. இங்கே நான் வந்து உங்களோட க்ரானிக் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நான் பேசலை. நீங்கள் நல்லா இருக்கீங்க, பட் இலக்கை நோக்கி நகரும் போதோ வேலைகள் செய்யும் போதோ மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் திரும்ப திரும்ப வருது. இல்லை நீங்கள் இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள அசம்ஷன் இருக்கும்ல, இந்த வேலை செஞ்சால் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது, இந்த மாதிரி சிஸ்டமில் உட்காந்தா எனக்கு வந்து கண்ணு வலிக்குது, இது மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை ஹெல்த் சார்ந்து ப்ளேம் பண்ணுறீங்க. அதாவது இங்கே உண்மையாக ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஹெல்த்தை பற்றின ஒரு அசம்ஷனுக்குள்ளேயே இருப்பீங்க, ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்படுது. அது வந்து எந்த விதமான முன்னேற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு வேலை, பணம், உறவு சார்ந்த எந்த ஒரு விஷயம் வேணா இருக்கட்டும், ஹெல்த்னால தடைப்படுதுன்னா நீங்கள் அலைன்டாக இல்லைன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அது எல்லாரும் அப்ரூவ் பண்ணணும், எல்லார்ட்டையும் போய் அதை பற்றி கேட்கணும், அடுத்தவங்க ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணுன்றதுல அதிக கவனம் செலுத்துறது. இங்கே மோஸ்ட்லி சுய சிந்தனைகள் சரியாக வேலை செய்யலை, நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் கிளியராக வரமாட்டேங்குது, கான்ஃபிடன்ஸ் வரமாட்டேங்குது, செல்ஃபில் நிறையா டவுன்வர்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு ஐடியா எடுத்துகிட்டு நீங்கள் போய் சும்மா 4-5 பேர்ட்ட அதை பற்றி சொல்வீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, அவங்ககிட்ட சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே நிறைய பேர் நேரடியாக போயெல்லாம் நீங்கள் அதை வேலிடேட் பண்ண மாட்டீங்க, சும்மா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்டேட்டஸ் வச்சு பார்ப்பீங்க, இல்லை சில பேர் டைரெக்டாக போய் ஒப்பீனியனே கேட்பீங்க. இந்த மாதிரி அதிகப்படியான டிபெண்டன்சி சுற்றி இருக்கிற ஆட்கள் மேலே உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் கேட்டே இருக்கீங்க அப்படின்னா இங்கே சுய சிந்தனை வேலை செய்யல, நீங்கள் அலைன்டாக இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே நான் சொல்கிறது ஒரு அறிவை பெருக்கிக்கிறதுக்காக, ஒரு டெவலப்மெண்ட்காக நீங்கள் போய் கேட்குறத பற்றி நான் பேசலை. இல்லாத அறிவை நீங்கள் போய் ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறத பற்றி நான் பேசலை. உங்கள் சக நண்பர்கள்கிட்டையோ இல்லை கூட வேலை செய்கிறவங்ககிட்டையோ நீங்கள் அடிக்கடி போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன அடுத்து பண்ணலான் இருக்கீங்கன்றதை ஷேர் பண்ணுறேன். நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான் இருக்கேன், நான் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன், இந்த சர்டிஃபிகேஷன் படிக்கலான் இருக்கேன், சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இது மாதிரி சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறது. காரணம், உங்களுக்கு தேவை யாராவது இதை அக்ரி பண்ணணும், இது உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யாராவது நம்ம சொல்கிறது சரின்னு சொல்லிட மாட்டாங்களான்ற சிந்தனைக்காக மட்டும்தான். கடைசி விஷயம், இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் டெட் எண்ட் மாதிரி. இப்போது எல்லா ஏரியாவிலேருந்தும் ப்ராப்ளம் வரும். ஹெல்த்தில் இஷ்யூ இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ இருக்கும், வேலையிலையும் பிரச்சனை இருக்கும். எங்கே பிரச்சனை இல்லைன்னு உங்களால் யோசிக்கவே முடியாது. லைஃப் எல்லா இடத்துலையும் உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்லி மிஸ்அலைன்டு. இது நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடி ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சிருக்கணும், மேபி 1 இயர் முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் லைக் டெட் எண்ட் சுச்சுவேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து ரெக்கவர் ஆகிறது ஈஸி. பட் இது நடக்குதுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மற்ற விஷயங்களை விட மோஸ்ட் மிஸ்அலைன்டு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இவ்வளோ பிரச்சனைகள் மொத்தமாக ஒருத்தருக்கு வருது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அலைன்டாக இல்லை, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, ஏன் இது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் சிந்திக்க முடியலன்னு பார்க்கணும். நான் முதல் சொன்ன எல்லா சயின்ஸையும் மிஸ் பண்ணும்போது தான் இந்த இடத்துக்கு ஆக்சுவலி வருவீங்க. இது ரொம்ப சில பேருக்கு இருக்கும். எல்லா வகையிலையும் கார்னர் பண்ணப்பட்டு எங்கேயும் போக முடியல, எதையும் செய்ய முடியல, நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீ சுச்சுவேஷன் இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ளைனாக புரிஞ்சுக்கோங்க, இதில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூஆர் கம்ப்ளீட்லி மிஸ்அலைன்ட். ஃபோக்கஸ் இல்லை, லைஃப்பில் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கலை, உங்களுக்காக யோசிக்கலை, யாரோ ஒருத்தருக்காகவோ ஏதோ ஒரு சூழலுக்காக உங்கள் எனர்ஜி ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதனால தான் சுச்சுவேஷன் வந்திருக்கிறீங்க. ஸோ இங்கே கான்ஷியஸ் சொல்கிறது என்ன, நீ எங்கேயும் போக முடியாது, நீ உன்னை தான் யோசிக்கணும், உனக்காக மட்டும்தான் யோசிக்கணும், செல்ஃபிஷாக இருக்கணும், நீ இதை பண்ணால் தான் போக முடியுன்ற மாதிரி ஒரு டெட் எண்ட் கொண்டு நிறுத்தும். ஸோ இந்த சைன் வந்துட்டால் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் சைன்ஸ். காரணம், நீங்கள் லைஃப்பை எங்கேயோ கரெக்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அதை பைலப் பண்ணி அதை சரி செய்யாமல் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் சொன்ன கடைசியாக சொன்ன விஷயம் வரும். ஸோ லைஃப்பை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம தேவைகள் நோக்கி நகர்றோமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை புரிஞ்சு நகருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம், இல்லை மேனிஃபெஸ்டேஷன் என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.